ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன மரண மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம பேசில் ஜோசப் தான் நடிச்சிருப்பாரு மக்களே. பொன்மான்லாம் படம் பாத்தீங்க இல்லையா, அந்த படத்துல வந்த ஹீரோ தான். இந்த படத்துல ஊருக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா பனானா கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். வயசான பெருசுங்களையா பார்த்து தூக்கிட்டு போயிட்டு அவங்கள கொலை பண்ணி வாய்க்குள்ள இந்த பனானாவை வச்சுட்டு போயிடுவான். இந்த கொலைகாரனை கேரளா போலீஸ் மொத்தமும் தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த கொலைகாரனா? நம்ம ஹீரோ கொலைகாரன் அப்படின்னா ஏன் அந்த கொலையை பண்றாரு, அடுத்தடுத்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போயிருப்பாங்க. பொறுமையா உட்கார்ந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல நிறையவே சேல் ஆகக்கூடியது இந்த டபுள் சைட் பெல்ட் தான் மக்களே. இந்த பெல்ட் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, அந்த மாதிரி தான் மக்களே. நீங்க வந்துட்டு ரெண்டு கலரா வாங்கிக்க முடியும். ஒரே பெல்ட் ரெண்டு சைட் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் பிரவுன் இல்ல பிளாக் டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது கூட வாலெட் பெல்ட் காம்போவா வாங்குனீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. இது இல்லாம 999க்கு பெல்ட் அண்ட் வாலெட் காம்போவும் நம்ம கிட்ட இருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 90s கடைசி காலங்கள்ல குமார் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருந்திருக்காரு. அவரை யாரோ வாழைப்பழத்துல விஷம் வச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த மனைவியும் மனசுடைஞ்சு போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்திருக்கான். அந்த பையன் தான் அப்பாவை கொலை பண்ணவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு 25-30 வயசு ஆனதுக்கு அப்புறமா அப்பாவை யாரெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி தேடி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பனானாவை வாயில வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது உண்மையான கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு அந்த பனானா கொலைகாரனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு வயசானவனை கட்டி போட்டு வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வரான். என்ன ஒன்னும் பண்ணாத, என்ன கொலை பண்ணாத, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னும் போது ஓங்கி ஒரே போடு இவனை கொலை பண்ணிட்டு வாயை கிழிச்சு வாய்க்குள்ள இந்த பனானாவை திணிக்கிறான். இங்கதான் இந்த படத்துடைய டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நியூஸ்ல வந்துட்டு பரபரப்பா இந்த வாழைப்பழ கொலைகாரனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2 வயசானவங்களை தூக்கிட்டு போயிட்டு பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டான். அவன் ஏன் கொலை பண்றான், எது கொலை பண்றான்னு தெரியல, ஆனா கொலை பண்ணிட்டே இருக்கான். இந்த வாழைப்பழ கொலைகாரன் நம்மள கொலை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவங்க 4 பேரு, அதாவது கொலைகாரனே 2 பேரை தான் கொலை பண்ணிருக்கான். எங்க அந்த கொலைகாரன் வந்து நம்மள கொலை பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு 4 பேரு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். அதையெல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத டிவி நியூஸ்ல உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் பாட்டியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாக்கு பையனே சரக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு WWE பார்த்து அண்டர்டேக்கர் 6 வாட்டி உயிர் பிழைச்சு வந்திருக்காரு. எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா அவன் நம்ம ஜாதிக்காரண்டா அப்படின்னு சொல்ல பையனுக்கு பயங்கர காண்டாவது. அப்படியே உங்களுக்கு அண்டர்டேக்கர் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. எங்க இன்னும் பொண்ணு ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொண்ணை வந்துட்டு யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் கிக் பாக்ஸிங்க்கு அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும் போது, அம்மா முதல்ல உங்களை உதைக்கணும், அந்த பொண்ணை ஒழுங்கா வீட்டுல பாத்துப்பீங்க, வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிக் பாக்ஸிங் அதை பண்ண சொல்லு இதை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. என்னப்பா உள்ளுக்குள்ள ஏதோ என்னை பத்தி பேசிட்டு இருந்தீங்க போல அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்ல அப்படின்றாரு. இவங்க நேரா உள்ளுக்குள்ள வராங்க. அப்போ பாட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏமா உன் பாய் ஃப்ரெண்டு அந்த லூக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிருக்கான், நானும் ஃபாலோ பேக் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கிளவி நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கே அவன் தொல்லை தாங்க முடியாம அவனை பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னும் போது, அதையாச்சும் பண்ணு, அவனாச்சும் நிம்மதியா வாழட்டும் அப்படின்னும் போது பாட்டி நீ ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த பக்கம் போலீஸ் மினிஸ்டர்லாம் சேர்ந்துட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பனானா கொலைகாரனை சீக்கிரமா கைது பண்றோம் அப்படின்னும் போது ஒருத்தர் எந்திரிச்சு மினிஸ்டர் கிட்ட உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பனானா கொலைகாரனை பார்த்து எனக்கு ஏன் பயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு 74வது பிறந்த நாள், அந்த கொலைகாரன் வயசானவங்களை மட்டும் தானே கொலை பண்றான், உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் யாயா என்ன வந்து கொலை பண்ண போறான், அமைதியா உட்காருங்க, இந்த கொலைகேஸை விசாரிக்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே பெஸ்டான ஆபீசரான அஜய் ராமச்சந்திரனை போட்டிருக்கோம், அவரு கண்டிப்பா சீக்கிரமா விசாரிச்சு கொலைகாரனை கண்டுபிடிப்பாரு அப்படின்னும் போது அப்படியே அந்த அஜய் ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க.
இவரு கையில வந்துட்டு சங்கிலியோட கிளம்பி ஒரு சைக்காட்ரிக்க பார்க்க போறாரு. இந்த கொலைகாரனை பத்தி ஏதோ பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போயிட்டு சைக்காட்ரிக்க மீட் பண்ணி செமையா அழுதுகிட்டு இருக்காரு. அஜய் அஜய் அழுகாதீங்க, உங்க ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது, உங்க பக்ரு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு போதுதான் இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அப்பா அம்மா குடும்பம் குட்டி குஞ்சானு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எனக்குன்னு துணையா இருந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது அந்த பக்ரு மட்டும்தான். டாக் ஒன்று வளர்த்திருக்காரு, அந்த நாய் காணாம போயிட்டு இருக்கு மக்களே. காணாம போனதுக்கு அப்புறமா மனசுடைஞ்சு போயிட்டு இருக்காரு. நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்க பக்ரு கிடைப்பான், நம்ம வந்துட்டு தேடலாம், ஆன்லைன்ல ஆடு கொடுக்கலாம், நீங்க வந்துட்டு தைரியமா மனசை திடமா வச்சுக்கோங்க அப்படின்னும் போது என் பக்ரு இல்லாம நான் எப்படி வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரும்போது பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிக்கிறாங்க. நம்ம சார் வந்துட்டு அந்த சைக்கோவை பத்தி விசாரிக்க தான் சைக்காட்ரி கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நினைச்சிட்டு பேசும்போது இவரும் கெத்தா வந்துட்டு நான் பிடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்புறாரு. இத நியூஸ்ல அந்த கொலைகாரனும் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸ் படையவே காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு நம்ம ஹீரோவுடைய வீட்டை சுத்தி வளைச்சு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. நம்ம ஹீரோ நல்லா கலர் குருவி கக்கா போன மாதிரி மண்டையில பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்காரு. தளபதி ஃபேன் போல என்ன மாதிரி அங்க வந்துட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. இப்போ அங்க இருந்து ஒரு ஜாக்கெட்டை தூக்கி போடுவாரு பாருங்க. ஜாக்கெட்டுக்கு பின்னாடி அவருடைய போட்டோவையே ஒட்டி வச்சிருக்காரு மக்களே. டேய் இங்க என்னடா பண்ற, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி வெளியே கூட்டிக்கு வந்தா தளபதி மாதிரி அந்த கையை தூக்கி காமிச்சு செமையா இந்த சீன் ஃபன்னா இருக்கும். கலாச்சானா இல்ல உண்மையாதான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்க இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அப்பா இருக்காரு. அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு. போய் தொலை, என்னுடைய செலவாச்சு கம்மியாகும் அப்படின்றாரு. இப்ப அப்படியே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஊருடைய தலைவர், சர்ச் ஃபாதர், கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. இங்க ஒருத்தர் மாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. அவர் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு வாத்தியாரா ஒர்க் பண்ணிருப்பாரு போல. இப்போ இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய கையா இருக்காரு. அவரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இவனை கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சீரியல் கில்லர் எப்பயுமே சீரியல் கில்லரா பிறக்கிறது கிடையாது, இந்த சமூகம் தான் அவங்கள சீரியல் கில்லரா மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாராம். அந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இவன் தான் சீரியல் கில்லரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு வந்துட்டோம், விசாரிச்சாலும் தெரியும் அப்படின்னு. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் பண்ணது, அதுக்கப்புறம் முக்கியமா கொலை நடந்த அன்னைக்கு இவன் வந்துட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு போயிருக்கான். மிச்ச வாழைப்பழத்தை இவன் வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது அது வந்து ஊருக்காரங்க எல்லாருமா சேர்ந்து 16 லட்சம் செலவு பண்ணி செக்கோஸ்லோவியா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஒரே வாரத்துல ஃபிளைட். அதான் அவனுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி சாப்பிட்டு வயித்தெல்லாம் கிளீன் பண்ணி வச்சான். மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேணா வெளியே போயிட்டு பாருங்க, ஊருக்காரங்களுடைய பணம் தான் அது. மக்கள் எல்லாரும் திரண்டு வந்திருக்காங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஷனையே கொளுத்தி விட்டுருவாங்க அப்படின்னும் போது எனது ஸ்டேஷனை கொளுத்துவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா மக்களா நிக்கிறாங்க, நிறைய பொதுமக்கள் நிக்கிறாங்க. இவனுக்காக இவ்வளவு கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுக்காக கிடையாது, நீங்க அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல பிளைட்டை மிஸ் பண்ணி இந்த ஊர்லயே இருந்துட்டான் அப்படின்னா இந்த ஊர் பொதுமக்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதாவது போராட்டமாச்சு பண்ணி இவனை செக்கோஸ்லோவியா அனுப்பலான்னு பாக்குறாங்க அப்படின்னும் போது இவன் அப்படி என்னதான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோவில் குடத்துல மீனை போட்டு அந்த மீனை வேற புடிச்சு சாப்பிட்டுருக்கான் மக்களே. அது மட்டும் இல்லாம சர்ச்சில் வந்துட்டு ஸ்பீக்கரை கட்டி பாட்டுலாம் போட்டிருக்கான், சாமி பாட்டுலாம் போட்டிருக்கான். இது மட்டும் இல்லாம இந்த ஊர் தலைவருடைய சர்ச் ஹிஸ்டரியை கொண்டு போயிட்டு அவருடைய ஆபீஸ் வாசல்லையே போஸ்ட் வச்சு ஒட்டியிருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஊர் மக்கள் செமையா சிரிச்சிருக்காங்க. இந்த ஆள்லாம் ஒரு ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். முக்கியமா இந்த போலீஸ் ஸ்டேஷனையே போட்டோ பிடிச்சி OLXல இந்த போலீஸ் ஸ்டேஷன் விற்கப்படும், வாங்குபவர்களுக்கு துப்பாக்கி ஃப்ரீயா கொடுக்கப்படும் அப்படின்னு வேற போட்டிருக்காரு. டே இதெல்லாம் ஏன்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜாதி மதம்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கோயிலுக்குள்ள அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சர்ச்சில் மணி அடிக்கிறாங்க, பாட்டுலாம் பாடுறாங்க. அதுவே கோயில்ல பாட்டு பாடினா இது ஏன் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மத கலவரத்தையே ஏற்பாடு பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஊர் மெம்பர் எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ண. ஆக்சுவலா இங்க ஒட்டிருக்க கூடாது, பார்லிமெண்ட்லயே போயிட்டு ஒட்டி விட்டு இந்த ஆளுடைய மானத்தையே வாங்கிருக்கணும் அப்படின்றாரு. அதெல்லாம் சரி, நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனை விற்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா சட்ட ஒழுங்க பாதுகாக்காத போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு, அதான் விற்க பார்த்தேன் அப்படின்றாரு. டேய் சட்டம் ஒழுங்கு நாசமா போறதுக்கான காரணமே நீதான்டா, உன்னால் தான்டா கம்ப்ளைண்டே வந்துகிட்டு இருக்கு, நீ வாயை முடிட்டு அமைதியா இருந்தனா எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்னும் போது இங்க பாருங்க மகாத்மா காந்தியவே கொலை பண்ண நாடு இது, என்னையும் அந்த மாதிரி தான் குற்றம் சொல்லுவீங்க அப்படின்னும் போது டேய் இதுக்கும் காந்திஜியை கொலை பண்ணதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு, தயவு செஞ்சு வாயை முடிக்கிட்டு நீயே கலவரத்தை உண்டு பண்ணுவ போலயே அப்படின்றாரு.
ஐயோ இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மெம்பரு ஊர் தலைவர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, இவனை வெளியே அனுப்பிச்சிருங்க. வர ஒரே வாரத்துல இவனை இந்த நாட்டை விட்டு செக்கோஸ்லோவியா நாட்டுக்கு அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னும் போது தயவு செஞ்சு இந்த நாதாரியை கூட்டு போங்க அப்படின்னு எல்லாரும் கூட்டிட்டு வெளியே போக நம்ம ஹீரோவை வெளியே வந்தவனே எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவர் இன்ஸ்டால லைவ் போக ஆரம்பிக்கிறாரு. நீதி நியாயம் நேர்மை வென்றுடுச்சு அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு தாடிக்காரரை காமிக்கிறாங்க. இவருடைய அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லையா, இவரும் தனியா தான் அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் இங்க வந்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்காராம். இது எல்லாமே ஐயர்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஓரமா வந்து உட்காரும் போது இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையனும் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திதி கொடுத்துட்டு இவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்ன அங்கிள் உங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல உங்க அப்பா எங்க இருக்காரு, உங்களுக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப அப்படின்றாரு. ஆனா எங்க அப்பா எங்கேயுமே போல, இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு டாட்டூ போட்டிருக்காரு. அந்த டாட்டூவை காமிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு பஸ்ஸோடைய கண்டக்டர் மக்களே, பஸ்ஸோடைய டிரைவரையும் காமிக்கிறாங்க. இந்த பஸ்ஸோடைய ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வாத்தியார் தான். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பஸ்ஸோடைய டிரைவர் வராரு. இந்த துண்டு சீட்டை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி எனக்கு கல்யாணம். இது வரைக்கும் 22 பொண்ணை பார்த்து 23வது பொண்ணு தான் ஓகே ஆயிருக்கு. இந்த 23வது பொண்ணையும் ஏதாவது சொல்லி கெடுக்க பாத்தீங்க, கல்யாணத்தை நிப்பாட்ட பாத்தீங்க அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் 22 பொண்ணு பார்த்திருக்காராம். இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் கால் பண்ணி போட்டு கொடுத்து கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அதனால சம கடுப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்க, சாப்பிடுங்க, கிளம்புங்க. வேற ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட பாத்தீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட போயிட்டு நம்ம ஹீரோயின் எங்க கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அங்க போறாரு. மச்சான் அந்த பொண்ணு என்ன மச்சான் உன்னை பார்த்து பிரேக்கப் சொல்றது, நீ நேரா போ, நீ சிங்கம் மச்சான் சிங்கம். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ என்னடி பிரேக்கப் சொல்றது, நான் சொல்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு வா மச்சான் அப்படின்னும் போது இவரும் வெறியா உள்ளுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஏமா நான் என்னமா தப்பு பண்ணேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கப்புறம் உனக்கு எந்த சான்ஸுமே கிடையாது, நீ உருப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப வேற ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு உன்னை சீரியல் கில்லரு கொலகாரன் அப்படின்றாங்க, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது நான் கொலகாரன் நீ நம்புறியான்னு கேட்க நான் நம்பல அப்படின்னா கூட இந்த ஊர் முழுக்க உன்னை அப்படிதான் சொல்றாங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ கிளம்பு அப்படின்னும் போது நான் ஆக்சுவலா செக்கோஸ்லோவியா போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து உங்க வீட்டுல பேசலான்னு பார்த்தேன் அப்படின்னும் போது டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, உன் தொல்லை தாங்க முடியாம பெருசா மக்களே வாழாத செக்கோஸ்லோவியாக்கு உன்னை வந்துட்டு இந்த ஊர் மக்கள் அனுப்ப பாக்குறாங்க, அது பெருமையா எரும பயலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது நம்ம ஹீரோக்கு வெறுப்பாகுது. அப்படின்னா எனக்கு ஒன்னு புரிஞ்சு போச்சு, உனக்கு வந்துட்டு யாரோ பெஸ்டின் இருக்காங்க போல, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அவனை லவ் பண்ண போற, இப்போ என்ன கழட்டி விட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு வெறுப்பாயிட்டு ஓங்கி மூஞ்சி மலையே பொக்குன்னு ஒரு குத்து குத்துது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. இந்த ஆளு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா மக்களே, சின்ன சின்ன பசங்களுக்கு நல்ல ரைம்ஸ் நல்ல கதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாமி வந்துட்டு ஜெரிய சுத்தியால் அடிச்சு கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் அழுகுறாங்க. அங்க வந்த ஒரு டீச்சர் உனக்குலாம் அறிவே கிடையாதா, சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சு என்னையா கதை சொல்லிட்டு இருக்க, அன்னைக்கு வேற ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடி 2 பசங்க மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. ஒழுங்கா பாடம் நடத்துவ, ஒழுங்கா கதை சொல்ற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லனா கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப 12 மணி ஆகும் பாட்டியும் அப்பாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அவங்க கரெக்டா உள்ள வராங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ விடாம கால் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கட் பண்ணி விடுறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள வந்து கேக்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டி ஏதோ gift கொடுக்குறாங்க. என்ன பாட்டி இது, ஸ்ப்ரேவா இல்ல பாடி ஸ்ப்ரேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாடி ஸ்ப்ரே கிடையாது, பாடி ஆக்ர ஸ்ப்ரே. உங்ககிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டாங்க, இல்லனா ஊருக்குள்ள இந்த கொலகாரன் சுத்திட்டு இருக்கானே பனானா கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ண வந்தாங்க அப்படின்னா மூஞ்சில அடிச்சு அவங்க கண்ணை நொல்லையாக்கி விட்டுரு அப்படின்னும் போது இந்த பொண்ணு சிரிக்கிறா. ஏமா இதை வேற வாங்கி கொடுக்குற, ஏற்கனவே பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்காம பாக்ஸிங் கத்துக்கோ, அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க, இதுல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா எங்களை மாதிரி வயசு பொண்ணுங்க ஊருக்குள்ள சுத்தும் போது சில சில்லற பசங்க பிரச்சனை பண்ண வரதான் செய்வாங்க, அவங்கள அடிச்சு காலி பண்ணதான் இந்த ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ வெளியேந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூனு பொக்கே எல்லாம் வாங்கி வந்திருப்பாரு. விடாம கால் பண்ணா அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டா, ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கா.
இவளுக்கு நம்மள பத்தின நினப்பு கொஞ்சம் கூட இல்ல போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனு பொக்கேவெல்லாம் தூக்கி போட்டு போறாரு. இங்க தான் சேட் சூப்பர் ஸ்டார் பேசில் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய பேரை போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு முதியோர் இல்லத்தை காமிக்கிறாங்க. ஒரு பையன் தன்னுடைய அப்பாவை கொண்டு வந்து சேர்க்கலான்னு வந்திருக்கான். அந்த அப்பா சோகமா இருக்காரு. நிறைய பேர் இங்க தானாவே வந்து சேருவாங்க. உங்களது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வேலை கிடைச்சி வெளியூருக்கு போறேன், அப்பாவை கூட்டு போக முடியாது, அதான் கொண்டு வந்திருக்கேன், அவரா தான் வந்திருக்காரு அப்படின்னும் போது, டேய் நான் எங்கடா வந்தேன், நீ தானே வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்த, உன் கூட நானும் வந்தா என்ன, உன் பொண்டாட்டி வேணான்னு சொல்லி சண்டை போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, கொஞ்ச நாளைக்கு இருங்க, அதுக்கப்புறம் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன்லாம் போட்டு வெளியே கிளம்ப அந்த இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க ஒர்க் பண்றவரு, அவரு கூடவே வந்து என்ன பிரச்சனை, இந்த மாதிரி வயசானவங்களை நீங்க முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து சேர்க்கவே கூடாது, வயசானவங்க கஷ்டம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி என்னதான் பிரச்சனை, நான் வேணா போயிட்டு சார் கிட்ட பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னும் போது, சொல்லுங்க கண்டிப்பா புரியும் அப்படின்னு, உங்க மருமகளுடைய பின்னாடி அமுக்குனீங்க அப்படின்றதுக்காக உங்க மகன் உங்களை கொண்டு வந்து இந்த முதியோர் இல்லத்துல சேர்த்தா அது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தம்பி நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே இந்த தாத்தா அங்க இருக்க பாட்டிகளோட போயிட்டு குதூகலமா விளையாடிட்டு இருக்காரு. தாத்தா ஒரு பயங்கரமான பிளே பாய் போல மக்களே. இப்ப அப்படியே ஒரு பாட்டு ஒன்னு ஆரம்பிக்கும். இந்த பாட்டுல எல்லாமே காமிப்பாங்க. அந்த பஸ்ல தான் டெய்லி நம்ம ஹீரோயின் போயிட்டு வராங்க. நம்ம ஹீரோவை எல்லாரும் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அந்த கொலைகாரன் வந்துட்டு இன்னொரு தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணி வாய்க்குள்ள வாழைப்பழத்தை வச்சு இவரை தூக்கி மரத்து மேல வச்சுட்டு போறான். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. 3 பேரை அநியாயமா அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரனை பத்தி யாராவது துப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த கொலைகாரர் இருக்கான் பாத்தீங்களா, இவனுடைய அடுத்த டார்கெட் வேற யாரும் கிடையாது, அந்த பிளே பாய் தாத்தா தான். அந்த தாத்தா தேடி வீட்டுக்கு போனா தாத்தாவுடைய பையனும் பொண்டாட்டியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பனை வெளியே அமிச்சிட்டு இவன் என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா வந்துட்டு ரொம்ப ஜாலியாவே இருக்காரு. முதியோர் இல்லத்துக்குள்ள கஞ்சாலாம் கொண்டு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. வீசிங்காக அந்த பஃப்பும் அடிக்கிறாரு, இந்த பக்கம் தம்மும் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காருடைய நாய் காணாம போச்சு பாத்தீங்களா, அந்த நாய் எப்படியோ கிளம்பி இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து இந்த தாத்தா கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தாத்தா எங்க போனாலும் நாய் பின்னாடியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காத டைமா பார்த்து செவ்வரகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறாரு. நாயும் பின்னாடியே வருது. ஐயோ இந்த நாயுடைய தொல்லை தாங்க முடியே அப்படின்னு சொல்லிட்டு போற வழியிலேயே நாயை ஒரு பக்கமா கட்டி போட்டு இவர் பாட்டுன்னு கிளம்பிடுறாரு. கிளம்பி ஒரு பாருக்கு போயிட்டு உட்கார்ந்தா அங்க அந்த சைக்கோ உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அடுத்த டார்கெட் இந்த தாத்தா தான். தாத்தாவுடைய போட்டோவை பார்த்துட்டு, டேய் கேசவா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்கதான் இருக்கேன் கேசவன், இங்கதான் இருக்கேன் அப்படின்னும் போது முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களை கிடையாது என்னுடைய தாத்தா கேசவனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. தாத்தா பயங்கரமா சரக்கு அடிச்சு போதை ஆயிட்டு அங்க இருக்க டிவியை போட்டு உடைக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரும் வந்து தாத்தாவை போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க, பொலன்னு பொழக்கிறாங்க. அப்போ இந்த சைக்கோ தான் போயிட்டு காப்பாத்தி டிவிக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டு சோடா வாங்க ட்ரை பண்றாரு. அண்ட் வாழைப்பழம் வாங்கிட்டு தாத்தாவை அறுத்து கொலை பண்ண பிளேடு வாங்கும் போது அந்த கேப்ல தாத்தா ஓடுற பஸ்ல ஏறிடுறாரு. யாவ் கரெக்ட் பயலே என்ன ஏயா ஓட விடுற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓடி போயிட்டு அந்த ஓடுற பஸ்ல ஏறிக்கிறாரு. இப்ப வந்துட்டு தாத்தா அங்க இருக்க ஒரு வயசானவர் எழுப்பி, வயசானவங்க உட்கார இடத்துல நீ என்னடா உட்காந்துட்டு இருக்க, நான் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு உட்கார்றாரு. பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. போற வழி முழுக்க இந்த தாத்தா பிரச்சனை பண்ணிட்டே போறாரு. யோ ஏயா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது என்ன உங்க அப்பா மட்டும் பஸ்ஸா, நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறேன், எங்க வேணா உட்காருவேன் அப்படின்னும் போது, இங்க பாருங்கயா அப்பாவை பத்தி மட்டும் பேசாதீங்க, பேசினா கடுப்பாயிடுவேன் அப்படின்னும் போது, என்ன கடுப்பாவ நான் அப்படிதான்டா பேசுவேன் அப்படின்னும் போது அந்த சைக்கோ தான் வந்து தடுத்து நிப்பாட்டுறான். இப்ப அப்படியே பஸ் போது இந்த பஸ்லயே உட்கார்ந்துட்டு இந்த தாத்தா போயிட்டு இருக்காரு. எல்லாரும் இறங்குறாங்க. ஹீரோயின் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த தாத்தா போயிட்டு ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு ஹீரோயினை நோண்டிக்கிட்டே வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இப்ப இந்த போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி குமாரோட கொலை கேஸ்ல 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்களாம். அந்த 4 பேர்ல 3 பேரை அந்த கொலைகாரன் ஏற்கனவே கொலை பண்ணிட்டான். இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பாக்கி. அந்த ஆள தான் அந்த கொலைகாரன் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை மாட்ட, அது வேற யாரும் கிடையாது, அந்த பிளே பாய் தாத்தா தான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பஸ்ல இந்த தாத்தா சும்மா இருக்காம நம்ம ஹீரோயினை நோண்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு எங்க கை வைக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. இந்த பொண்ணுக்கு வெறியாகுது, அதே டைம்ல சந்தோஷமா இருக்கு.
ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை ரொம்ப நாளா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கான டைம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை மூஞ்சி முழுக்க அடிச்சு விடும்போது அவரு மூச்சு விடவே கஷ்டப்படுறாரு. பின்னாடி அந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் கண்ணிலையும் பெப்பர் ஸ்ப்ரே பட்டு பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அடிச்சு விட்டு அமைதியா உட்கார்றா. இத பார்த்து கண்டக்டர் சிரிக்கிறாரு. இந்த ஆளுக்கு இது வேணும், சும்மா உட்காராம பேத்தி மாதிரி இருக்க பொண்ணு மேல கைய வச்சு நோண்டிட்டு இருந்தா அந்த பொண்ணு சும்மாவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க பெருமையா கெத்தா உட்காந்து சிரிக்கிறாங்க. பஸ் பாட்டுன்னு போயிட்டே இருக்கு. இதே டைம்ல டிரைவர் அவங்க ஆள் கூட கட்டிக்க போற பொண்ணு கூட கடலை போட்டுட்டு போயிட்டே இருக்காரு. இந்த டைம்ல தான் கண்டக்டர் நோட் பண்றாரு, என்ன ஸ்ப்ரே அடிச்ச உடனே தாத்தா கிட்ட எந்த ரியாக்ஷனையும் காணோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது தாத்தா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு, இறந்து போயிட்டாரு. அந்த சைக்கோக்கு சரியான ஷாக்கு, என் ரிவெஞ்ச் என்ன ஆவறது அங்கிள், கேசவன் அங்கிள் அப்படின்னும் போது பின்னாடி இந்த பொண்ணு பாக்குறா, என்னமா இவர் இறந்து போயிட்டாருமா அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்கு. உடனே கண்டக்டர் டிரைவரை கூப்பிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படின்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், நமக்கு இதுக்கு பிரச்சனை, எனக்கு வேற வர டிசம்பர் 16ஆம் தேதி கல்யாணம் அப்படின்றாரு. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லாம் போவேனா, இந்த டைம்ல போயிட்டு இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியாது, அது நல்லா இருக்காது, நான் பார்த்தேன் இந்த கிழவன் தான் சும்மா இருக்காம அந்த பொண்ணை நோண்டிட்டே இருக்க, அந்த பொண்ணு அடிச்சா ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன் போனா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படின்னும் போது கூட்டிட்டு போல அப்படின்னா என் கல்யாணம் நின்னு என் வாழ்க்கையும் நாசமா போயிடும், நீ உன்னுடைய ஃபேமிலிக்கு கால் பண்ணு, அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்னும் போது இந்த பொண்ணு அழுதுகிட்டே வேணாம் அப்படின்னு சொல்ல கண்டக்டரும் சொல்றாரு, இந்த பொண்ணு டெய்லி நம்ம பஸ்ல தான் வரா, இந்த பொண்ணு கொலை பண்ணும் அப்படின்லாம் பார்க்கல, ஏதோ சும்மா எதாச்சியா அடிச்சா அந்த ஆளு இறந்து போயிட்டாரு அப்படின்னு, அந்த மாதிரிலாம் விட முடியாது, கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லும் போது இந்த பொண்ணு கால் பண்றா. பாட்டி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க, எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு, பார்த்து போமா சீரியல் கில்லர்லாம் இருக்காங்க, பார்த்து போயிட்டு பார்த்து வா, நைட்டு வரணும்னு அவசியம் கூட கிடையாது, காலைல வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அடி பாவி, என்ன காரியம் இப்படி பண்ணிட்டு இருக்க, போன் பண்ணி வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணா வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி இந்த விஷயம் சொல்ல முடியாது, போலீஸ் கிட்ட போனாலும் என் மானம் போயிடும், என் வாழ்க்கை போயிடும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ் தாத்தாவை தேடி முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா தாத்தாவை காணோம், தாத்தா ஓடி போயிட்டாரு அப்படின்றாங்க. நேரா அவரு ஸ்டே பண்ணிருந்த ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஒரே வெட்டுப்பட புக்ஸா வாங்கி அடிக்க வச்சிருக்காரு. அண்ட் கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆளு பலே கில்லாடி இருப்பான் போலியே, என்ன வயசான காலத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரே பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பஸ்ஸுக்குள்ள உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த சைக்கோவே நானே இந்த பாடியை கொண்டு போறேன் அப்படின்றாரு. நீ ஏன் கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் ஒரு மனிதாபிமானம் தான், இந்த பொண்ணை மாத்தி விடக்கூடாது அப்படின்னா நான் கொண்டு போறேன் அப்படின்னும் போது டிரைவருக்கு சம சந்தேகம், இல்லையே இதுல என்னமோ காரணம் இருக்கு அப்படின்னும் போது ஆமா காரணம் இருக்கு, எனக்கு பணம் தேவைப்படுது, பணம் கொடுத்தா நான் கொண்டு போறேன், இந்த பாடியை நானே பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னும் போது எவ்வளவு பணம்னு கேட்டா 5 லட்சம் அப்படின்றான். 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வாயை பொழக்கிறாங்க. இப்ப 3 பேர்கிட்டயும் எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6350 ரூபா இருக்கு. அண்ணே இப்போது இவ்வளவுதான் காசு இருக்கு அப்படின்னும் போது இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்க. நம்ம ஹீரோயின் நான் வேணா அக்கௌண்ட்ல இருந்து மாத்தி விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தாயே வேணாம் தாயே அப்படின்றாரு. இதே டைம்ல இந்த பஸ்ஸோடைய ஓனரு அந்த மாஸ்டர் காமிக்கிறாங்க. அவரு ஏதோ ஒரு கட்சியில முக்கியமான மெம்பரா இருக்காரு. நாளைக்கு அந்த கட்சியுடைய போராட்டம் நடக்குதான், அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது பஸ்ஸை பார்த்துட்டு டிரைவருக்கு கால் பண்ணி, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பஸ்ஸை போட்டு வச்சிருக்க அப்படின்னும் போது இவங்க இருக்கிற எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இப்பதான் பாக்குறாங்க வெளியே போலீஸ் ஸ்டேஷனு. அது ஒண்ணும் இல்லைங்க, சின்ன ஒரு பிரச்சனை, நான் இப்போ வண்டியை சரி பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. நீ வண்டியை விட்டு கீழே இறங்கு, டெட் பாடியை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்றாரு. யாவ் கூடு கெட்ட குப்புசாமி, டெட் பாடியை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இறங்கின அப்படின்னா போலீஸ் என்ன தொக்கா தூக்கின்னு போயிடுவாங்க, ஒழுங்கா வண்டியை நவுத்து போற வழியில இறங்கிறேன் அப்படின்னும் போது இவங்களும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில நிறைய பொதுமக்கள் வண்டியில ஏற வெயிட் பண்றாங்க. இந்த பஸ்ஸோடைய ஜன்னலு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு யாரையும் ஏத்தாம எப்படியோ தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடியே பைக்ல வந்துகிட்டு இருக்காரு. பைக்கை கொண்டு வந்து வண்டிக்கு முன்னாடி நிப்பாட்டி பஸ்ஸை நிப்பாட்டி, அடியே உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு நாளைக்கு செக்கோஸ்லோவியா போறேன், உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிருப்பேன், எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணிருப்பேன், அந்த கிழவிக்கு வேற மெசேஜ் போட்டேன், ரிப்ளைவே பண்ணல, உனக்கெல்லாம் மனசே இறங்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பஸ்ஸுக்குள்ள ஏற பார்க்கும்போது எல்லாரும் தடுக்கிறாங்க. அதையும் மீறி நம்ம ஹீரோ பஸ்ஸுக்குள்ள ஏறும்போது ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க. செல்லம் டார்லிங் பட்டுக்குட்டி உனக்கு என்ன ஆச்சு, யார் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா, யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை
ட்ரை பண்றா, நீ வாய மூடு, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு கடைசியா அந்த சைக்கோ கிட்ட வந்து நீ தான் என் செல்லத்துக்கிட்ட வம்பு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றாரு. பொய் சொல்லாத, நீ தான் ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீசையை புடிச்சு முறுக்கும் போது நான் அந்த கிழவனை கொலை பண்ணிட்டேன், அந்த கிழவன் பின்னாடி என்ன தப்பா தொட்டுக்கிட்டு இருக்கும் போது ஸ்ப்ரேவை தூக்கி மூஞ்சில் அடிச்சேன், அவ்வளவுதான் ஒரு காலி அப்படின்னும் போது ஸ்ப்ரே அடிச்சா எப்படி இறந்து போவார்னு கேட்கும் போது அது பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு பயங்கர ஃபோர்ஸா அடிச்சிட்டியா, அந்த கிழவன் காலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. பட்டுக்குட்டி உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு என்ன ஆக போகுது, அதான் அந்த கிழவனை கொலை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கடுப்பா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த மீசக்காரனே டெட் பாடியை பொறுப்பா ஏத்துக்கிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டான் அப்படின்னும் போது அவரும் கொண்டு போறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோக்கு டவுட், நீ எதுக்காக டெட் பாடியை கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றாரு. இல்ல நீ இந்த டெட் பாடியை கொண்டு போற அப்படின்னா இதை விட ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டக்டர் சொல்றாரு அவர் அதுக்கு காசு வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது எவ்வளோன்னு கேட்டா 6350 அப்படின்றாங்க. அந்த 6350 வச்சு என் ஹேருக்கு கலந்து கூட பண்ண முடியாது, நீங்க எப்படி இதை கொண்டு போவீங்க, சம்திங் ராங், இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, இந்த ஆள் தான் ஒருவேளை ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க கொலகாரனோ சீரியல் கில்லரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட, என்ன ப்ரோ பயந்து போயிட்டியா, நீ வந்துட்டு சாதாரணமா நான் விசாரிக்கும் போதே பயந்து போற அப்படின்னா டெட் பாடியை கொடுத்து தனியா அமுச்சு விட்டா கண்டிப்பா பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுருவ, உன்னை நம்பி டெட் பாடியை கொடுக்க முடியாது, அப்புறம் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை இங்க இருக்கவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னும் போது நான் என்னையா பண்ண, நாங்க என்னையா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் கண்டக்டரும் கேட்க, இந்த பொண்ணு கொலை பண்ணாலும் கூட நீங்களும் நிக்கிறீங்க, அந்த ஆள் கிட்ட டெட் பாடியை கொடுத்து அனுப்ப ஹெல்ப் பண்றீங்கல்ல அப்படின்னும் போது அப்படின்னா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னும் போது போலீஸ் ஸ்டேஷனும் போக கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போனா நீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு தான் அந்த டெட் பாடியை கொடுத்து அமிச்சிங்க, இல்ல கொலை பண்ண ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மாட்டி விடுவா அப்படின்னும் போது இல்ல அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்றாரு. இல்ல நான் என் மாமா என்ன சொல்றாரோ அதான் கேட்பேன் அப்படின்னும் போது பின்னாடி காதலேன்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு மக்களே. இவங்க இந்த டைம்ல லவ் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த போலீஸை காமிக்கிறாங்க. கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது தாத்தா தான் ஓடிட்டு இருக்காரு, பின்னாடியே நாய் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இந்த போலீஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். பக்குரு அப்படின்னும் போது அவர் பேரு பக்குரு கிடையாது கேசவன் அப்படின்னும் போது நான் அந்த கிழவனை பத்தி சொல்ல அந்த நாயை பத்தி சொல்றேன், அந்த நாய் எங்கன்னு கேட்க அந்த தாத்தா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நாய் வந்துச்சு, நாயும் தாத்தாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா ஓடினவனே நாயும் கூட ஓடி போச்சு அப்படின்னும் போது அப்படின்னா ரெண்டு நாயும் கண்டுபிடிக்கணும், சாரி நாயும் கண்டுபிடிக்கணும் தாத்தாவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. இந்த பக்கம் அப்படியே பஸ் வந்துட்டு ரோட்ல நிக்கும் போது பின்னாடி வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சு நம்ம ஏதாவது பண்ணோம் போலீஸ் கிட்ட மாட்டாம பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சைக்கோ கொலை பண்றான் இல்லையா, அதே போல இந்த தாத்தாவை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் மாட்டி விட்டு வாய் எடுத்து வாய்க்குள்ள பழத்தை சொருவிட்டு வந்துடலாம், அந்த கொலைகாரன் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னும் போது அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், நம்ம தான் அந்த கொலையெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல பழி விழுந்துடும். அந்த கொலைகாரனே வந்துட்டு சீரியல் கில்லருடைய மானத்தையே வாங்கிட்டு இருக்கான். நாளைக்கு சாக போற கிழவன்களை தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணி வாய்க்குள்ள பழத்தை வச்சுட்டு போறான். அந்த கொலைகார மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவனே தெரியாது, அந்த வீணா போனவனால் தான் எங்க லவ்வே பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு மறைக்கும் போது யாரு கண்ணிலையும் படவே கூடாது, யாருமே கண்டுபிடிக்க கூடாது, அந்த மாதிரி பண்ணோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் புதைச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, அவரை கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ண வந்திருப்பாங்க, அங்க போஸ்டும் ஒட்டி இருக்காங்க, இவரு கூடவே சேர்த்துட்டு இந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு போட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு தான் வந்து சமாதி கட்டுவாங்க, அதோட இந்த டெட் பாடியை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னும் போது இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த சமாதிக்கு போறாங்க. இவங்க டெட் பாடியை தூக்கிட்டு செவரெதிரி குதிக்கும் போது அந்த கம்பியில டெட் பாடி மாட்டிக்குது. இவங்க எல்லாரும் பொறுமையா இறங்கி வரும்போது அப்போ பார்த்தா அந்த சுடுகாட்டுக்குள்ள ரெண்டு ஆவி ஓடி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து பயங்கரமா பயந்துட்டு ஷாக் ஆயிட்டு ஓடலான்னு பார்க்கும்போது கட் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதாவது ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே, கூடிய சீக்கிரமே அந்த காதல் ஜோடிக்கு கல்யாணமாக போதான், அதுக்காக ப்ரீ வெட்டிங் போட்டோ அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த டைம்ல இது வேற தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஏற்கனவே புதைக்கப்பட்ட அந்த இதுக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சட்டையை கிழிச்சிட்டு பாடி மட்டும் உள்ளுக்குள்ள விழுகுது. அப்பதான் இந்த கண்டக்டர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, இவருடைய நெஞ்சில எப்படி டாட்டூ போட்டிருக்காரோ அதே போல அந்த தாத்தாவுடைய நெஞ்சிலையும் ஒரு டாட்டூ இருக்கு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி உட்கார்ந்துட்டு
அழுக ஆரம்பிக்கிறாரு. இது என்னடா புது கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கண்டக்டர் சின்ன பையனா இருக்கும்போது அம்மா இறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பா தான் இவர் ரொம்பவே நல்லா பார்த்திருப்பாரு. ஒரு நாள் ராமேஸ்வரம் போகும்போது அங்க இருக்க ஒரு சாமியார், பச்சை குத்துற சாமியார் வந்துட்டு இந்த டாட்டூவை இது வரைக்கும் நான் யாருக்குமே போட்டதே கிடையாது, இந்த டாட்டூ வந்துட்டு என் கனவுல கடவுளே வந்து காமிச்சாரு, இத ஸ்பெஷலா உங்களுக்கு மட்டும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் போட்டு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பீச்ல போயிட்டு விளையாடும் போது இந்த பையன் தண்ணி தாகம் இருக்குது அப்படின்னு சொல்ல தண்ணி வாங்கிட்டு வர போறாரு. போனவரு காணாம போயிட்டாரு. அந்த மாதிரி தான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கதையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்க தாத்தாவுடைய பாக்கெட்ல பீடி இருக்கும். டிரைவர் கிட்ட பீடி பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ மட்டும் அடிக்கிறாரு. அது கஞ்சா பீடி அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அடிச்சுட்டு பயங்கரமா போதை ஆகுறாரு. இதே டைம்ல அந்த கட்சிக்கு போராட்டம் பண்ண போறாங்க பாத்தீங்களா, அந்த வாத்தியாரு டிரைவருக்கு கால் பண்ணி டேய் எங்கடா இருக்கீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வர வழியில பஞ்சரு இப்போ சரி பண்ணிட்டு வந்துடும், இதோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து கண்டக்டரை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இந்த டெட் பாடியை தூக்கி மறுபடியும் உள்ளுக்குள்ள போட்டு மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு பையனா வந்துட்டு நான் எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கும் செய்யணும், இந்த மாதிரி அனாதை பணமா புதைக்க கூடாது அப்படின்னும் போது இவங்க ஷாக்ல டெட் பாடியை கீழே போட்டாங்க. நம்ம ஹீரோ போதையில பக்க 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 பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளு வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா இங்க இறந்து டெட் பாடியா இருக்காரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே வா தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏத்துறாங்க. பஸ்ஸும் கிளம்பி போக ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணலாம், டெட் பாடியை எங்க கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணலாம் அப்படின்னும் போது எங்க அப்பாவுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும், கடலுக்கு போலாம் அப்படின்னும் போது டேய் பைத்தியம் மூச்சு வெட்டுக்கிளி கடல்ல போயிட்டு தூக்கி போட சொல்றியா, தூக்கி போட்டா கரை ஒதுங்கிடும் அப்படின்னும் போது அண்ணா அப்படி சொல்ல அண்ணா, பக்கத்துல வந்துட்டு ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்துல தான் வழக்கமாவே போயிட்டு அப்பாக்காக பூஜை எல்லாம் பண்ணுவேன், அந்த இதுவெல்லாம் சடங்கெல்லாம் பண்ணுவேன், அங்க கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னும் போது இந்த சைக்கோ செமையா கடுப்பாகிறான். உங்க இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு பண்ணிட்டா இங்க நான் ஏண்டா உட்காரணும், நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, ஒழுங்கா பஸ் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது பஸ் எல்லாம் நிப்பாட்ட முடியாது, அந்த பாடி எங்க அப்பாவுடைய பாடி, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொல்ற, பஸ் நிப்பாட்டுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல பேசும்போது நம்ம ஹீரோ கலாய்க்கிறாரு. நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீரியல் கிளரே வந்து பேசுற மாதிரி இருக்கு, முக்கியமா வயசானவங்கள தூக்கிட்டு போயிட்டு வாயில வாழைப்பழம் வச்சு கொலை பண்ணுவானே அந்த கொலைகார மாதிரி தெரியுது அப்படின்னும் போது அவன் தாண்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து மிரட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டிரைவர் டக்குன்னு பிரேக் அடிக்கும் போது இந்த ஆளு முன்னாடி போயிட்டு ஒழுகுறான். ஐயா சாமி நான் ஒண்ணுமே பண்ணவே இல்ல, முன்னாடி பாரு அப்படின்னும் போது ஸ்கூல் பசங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. நைட் டைம்ல பஸ் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 டீச்சரும் இருக்காங்க. கொஞ்சம் போற வழியில இறக்கி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியாது அப்படின்னாலும் சொல்ற பேச்சை கேட்காம எல்லா பசங்களும் டீச்சரும் வண்டிக்குள்ள ஏறுறாங்க. அதுல ஒரு பெண் டீச்சர் இருக்காங்க. இவங்களும் இந்த சைக்கோவும் ஒரே ஸ்கூல்ல தான் மக்களே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா பஸ்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. இப்ப அப்படியே பஸ் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சைக்கோ வந்து அமைதியா உட்காந்துக்கிறான். எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டு பஸ்ல போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்துட்டு அங்க இருக்க ஒரு குட்டி பையன் கதை சொல்லுங்க மாமா, கதை சொல்லுங்க மாமா அப்படின்னும் போது சரி ஓகே கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசர் வந்துட்டு ஒரு பொக்கிஷத்தை தேடிக்கிட்டு இருந்தாரு. கடைசியா அந்த பொக்கிஷம் கையில கிடைக்கிற டைம்ல 2-3 பேர் தடுக்க பாக்குறாங்க. அந்த 2-3 பேரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்டா அவங்க இறங்க வேண்டிய இடம் வருது. எல்லாரும் இறங்கி போறாங்க. அந்த குட்டி பையன் வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீயே சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த 2-3 பேரையும் கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறான். அதையே தான் நானும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் இந்த சைக்கோ. இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா அந்த கிழவனுடைய பாடியை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, மத்த 3 பேரை கொலை பண்ணது நான் தான், 4வதா இந்த கிழவனையும் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இருவட்ட பயபுல கொலை பண்ணிட்டா போனா போது 4 பேரை பழி வாங்கணும் அப்படின்ற என் ஆசை நிறைவேறியே ஆகணும், அந்த கிழவனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னும் போது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டக்டர் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொடுக்கல அப்படின்னா உங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு கிழவனை தூக்கிட்டு போவேன் அப்படின்னும் போது அப்படின்னா நான் போலீஸ்க்கு போவேன் அப்படின்னும் போது வாங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனது டெட் பாடியை புதைக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த ஆளு போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதை காமிச்சு மிரட்டும் போது டிரைவர் பயந்துக்கிட்டு நான் போயிட்டு ஊருக்காரங்களை கூட்டிட்டு வரேன் அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்க பாக்குறாரு. கரெக்டா போலீஸ் அங்க ஸ்பாட்டுக்கு வராரு. இவரு இந்த ஊரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் மக்களே அவர் டீமோட வராரு. பஸ் என்ன இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம், இப்போ வந்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு. அப்போ பஸ்ஸுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்காரு. சைக்கோ வந்துட்டு கீழே படுத்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். டே கலர் குருவி கக்கா போனோன்னு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். போதையில ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நான் வேணா அந்த சைக்கோவை புடிச்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ ஒன்னும் பிடிக்க வேணாம் நாங்களே புடிச்சுக்கிறோம் அப்படின்னும் போது சார் நான் இப்பயே உங்களுக்கு புடிச்சு கொடுக்குறேன் உடனே புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னும் போது டே வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவை ஆளக்கானும். இந்த தாத்தா
தாத்தாவை எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த கண்டக்டர் நம்ம அப்பாவுடைய போட்டோ ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு கொஞ்சம் அந்த போட்டோ அமுச்சு விடுங்க அப்படின்னும் போது அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் வராங்க. அண்ணா அண்ணா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சைக்கோ ஓடி போயிட்டான் அப்படின்னும் போது இவங்க பஸ்ஸுக்குள்ள ஏறி பாக்குறாங்க, தாத்தாவையும் காணோம், எங்கடா தாத்தாவுடைய டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சைக்கோ தான் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே இறங்கி முகம்லாம் கழுவுறாரு, கொஞ்சம் சுயநினைவுக்கு வராரு. சரி ஓகே டெட் பாடி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி விட முடியாது, அந்த டெட் பாடி மேல ஒரு கோட் இருக்கு இல்லையா, அந்த ஜாக்கெட்ல என் போட்டோ இருக்கு அப்படின்னும் போது பார்த்தா சைக்கோ டெட் பாடியை தூக்கிட்டு போக டெட் பாடி கிட்ட தான் அந்த கோட் இருக்கு, கோட்டுக்கு மேல நம்ம ஹீரோவுடைய போட்டோ இருக்கு. அட பாவி என்ன காரியம்டா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழக்க ஆரம்பிக்கும் போது ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என் பின்னாடி வந்து ஏன்டா என் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு பயங்கரமா அழுகுறாரு. டே ஏன்டா இதுக்கெல்லாம் அழுகுற, நான் தெரியாம அடிச்சிட்டேன், கோவத்துல அடிச்சிட்டேன், மன்னிச்சு கூடா, நம்ம ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னும் போது அண்ணா நீங்க அடிச்சிங்கன்னு அழுவே கிடையாது, அந்த பொண்ணு என்ன சொல்றா பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், நான் யாருக்கு ஹெல்ப் பண்ண போனாலும் அவங்க வந்துட்டு என்ன தொல்லையா தான் பாக்குறாங்க, தொந்தரவா பாக்குறாங்க, நான் அவளுக்கு உதவி செய்ய வந்தா எப்படி பேசுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பஸ்ல இருந்து ஒரு குட்டி பையன் இறங்கி போயிருப்பான், அப்பா கூட்டிட்டு போறாரு. போற வழியில போலீஸ் நிப்பாட்டி இந்த தாத்தாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு கேட்கும் போது நான் பார்த்தேன், வந்த பஸ்ல பார்த்தேன் அப்படின்னும் போது தாத்தா தனியா வந்தாரா கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மண்டையில கலர் அடிச்சுட்டு ஒரு அங்கிள் தான் அந்த தாத்தாக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது இவனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்க நம்ம ஹீரோ தான் அந்த கொலகாரன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிடுறான். இந்த போலீஸும் நம்ம ஹீரோ தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, டிபார்ட்மெண்ட் முழுக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரேக்கிங் நியூஸ்ல நம்ம ஹீரோ தான் கொலகாரன், நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் பரிசு அப்படின்றாங்க. இப்போ இந்த விஷயம் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் மூலமா நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட போயிட்டு உண்மையை சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஆனா நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேன், யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சரண்டர் ஆகணும், நான் போயிட்டு பாத்துக்கிறேன், உனக்காக நான் போயிட்டு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னும் போது வேணா வேணா நானே உண்மையை சொல்றேன் அப்படின்னும் போது வேணா உன்னுடைய வாழ்க்கை பாழா போயிடும், நான் சரண்டர் ஆகுறேன், என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம், நான் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எனக்காக காத்திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. இந்த பொண்ணை போற வழியில வீட்டுல டிராப் பண்ணுங்க அப்படின்னும் போது இல்ல நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம், அந்த சைக்கோவை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த டைம்ல எங்க போய் தேட முடியும், நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்படியே அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்றாரு. அப்போ அங்க ஒரு போஸ்டர் இருக்கு, அந்த நாயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டியிருப்பாரு. அதே நாய் இங்க வரும்போது நீ தானே அது, சரி ஓகே நான் போறேன், போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போறேன், அதுல போலீஸோடைய நம்பர் இருக்கும், அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி உங்க நாய் இங்க தான் இருக்கு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது நீ எங்க இருக்க, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, பக்ருவ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னும் போது வெயிட் எல்லாம் பண்ண முடியாது சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இந்த டைம்ல அந்த காதல் ஜோடி அங்க வந்து ட்ரோன்லாம் பறக்க விட்டு ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என் பைத்தியக்கார ஃப்ரெண்ட காணோம், அவன் நைட் டைம்ல இங்க தான் ஓடி போனா, இங்கதான் எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பான், கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்களும் ட்ரோனை வச்சு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றாங்க. பக்கத்துல தனி தீவு மாதிரி இருக்கும், ஒரு குப்பை தொட்டிலாம் இருக்கும், குப்பை கிடங்கு, அந்த பக்கமா தான் இந்த சைக்கோ தாத்தாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எப்படி போலான்னு பார்க்கும்போது உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்றாரு. அந்த டைம்ல தான் இந்த காதல் ஜோடியில அந்த பொண்ணு நியூஸ்ல நம்ம ஹீரோடைய போட்டோவை பாக்குறா, இவனை பிடிச்சா 10 லட்சம் பரிசா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஊருக்காரங்களாம் பார்த்துட்டு ஹீரோ எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பங்கு போட பார்க்கும்போது அங்க கரெக்டா பக்ருவோடைய பாய் அந்த போலீஸ் வராரு. எங்கடா என் பக்ரு, நீ தானே கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது இப்ப எல்லாரும் சேர்ந்துட்டு ஹீரோ தான் சைக்கோ அப்படின்னும் போது நான் சைக்கோவை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிக்க ட்ரை பண்றாரு. எல்லாருமா சேர்ந்துட்டு ஹீரோவை அங்க பிடிச்சி இழுக்கிறது இங்க பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த நாயை பணையமா வச்சு அங்க இருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு நேரா சைக்கோவை தேடி அந்த குப்பை கிடங்குக்கே போறாரு. அங்க போயிட்டு சைக்கோ உன்னாலதான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு, நான் இப்போ செக்கோஸ்லோவியா போற அந்த விஷயமும் கெட்டு போச்சு அப்படின்னு அவன் சண்டைக்கு வரான். மாத்தி மாத்தி சண்டை போட நம்ம ஹீரோவை கயிறை கட்டி கிரெயின்ல தூக்குறான். அந்த டைம்ல தெய்வமா அங்க பஸ் வருது. பஸ்ஸுக்கு மேல ஏறி நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு. ஹீரோயின் காப்பாத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டு இந்த சைக்கோவுடைய முகத்துல அந்த ஸ்ப்ரேவை அடிச்சு இந்த சைக்கோவை கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு அப்பாவுடைய டெட் பாடியை எங்கேயே கொளுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க இருந்து கிளம்புறதுக்கு அப்புறமா சைக்கோ கட்டெல்லாம்
கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு தப்பிச்சு வந்து டெட் பாடிக்கு மேல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் அணைச்சு விட்டு நான் எப்படி பழி வாங்குவனோ அந்த மாதிரி தான்டா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி இழுத்துட்டு போகும்போது பார்த்தா அங்க நம்ம ஹீரோ அவங்க டீம் அதுக்கப்புறம் போலீஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிக்கிறாங்க. பக்காவா பிளான் போட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப இந்த சைக்கோ கையும் டெட் பாடியுமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. நானும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைச்சேன். பார்த்தா மறுபடியும் கதை ஓடிட்டு இருக்கு மக்களே. ஒரு டிவி சேனல் வந்து ஹீரோவை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி அந்த கொலைகாரனை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெருமையா பேசிட்டு இருக்காரு. அடுத்து இந்த கண்டக்டர் மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க வர நிறைய அப்பா பையன் வந்துட்டு நெஞ்சில இந்த டாட்டூ போட்டுட்டு வராங்க. அந்த டாட்டூ போட்ட சாமியாரு இந்த டாட்டூவை நான் இது வரைக்கும் யாருக்குமே போட்டது கிடையாது. இந்த டாட்டூவை கடவுளே என் கனவுல காமிச்சாரு. இது ஒரு ஸ்பெஷல் டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு போற வர எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு கண்டக்டர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதே டைம்ல ஸ்டார்டிங் சீன்ல ஒரு யூடியூப் சேனலை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வேற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. குமரன் வந்துட்டு தன்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணி தான் வேலை பார்த்திருக்காரு. சனி ஞாயிறு லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு மனைவி குழந்தைய பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாராம். சனி ஞாயிறு டைம்ல வீட்டுல பயங்கரமா எலி தொல்லை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிக்கு வாழைப்பழத்துல பாய்சன் போட்டு வச்சிருக்காங்க. அது தெரியாம சரியான பசியில வந்த குமரன் அந்த புட்டு கடலைக்கறி கூட சேர்த்து இந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படிதான் இறந்து போயிட்டாரு. அதனாலதான் இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்காம அந்த சைக்கோ தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையான கேட்டா யாருக்குமே தெரியாது. அடுத்த வாரம் நடக்காத ஒரு கதையில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிக்கிறாங்க. இப்பதான் மக்களே படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரீமியம் லெதர்ல வாலெட், பெல்ட், பேக்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. போட்டோ நேம் கூட பிரிண்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் மக்களே. லெதர்ல யாருமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற படத்துல மீட் பண்ணலாம். பாய்.